வரக்கூடிய கால கனவுல கஞ்சி குடும்ப கதை பாடிடா வாழ மீன பாரிடா வாயில வாயப்பூ யா வாயில வாயப்பூ அப்ப வாயில சொல்றேன் நீ பாடத்து வையா பொரியல் செஞ்சு வாயில் ஊட்டுவோம் வாயில் போயிடுறான் எங்கடா சும்மா இருமா அரசபைக்கு எனக்கு முன்பதாக வரக்கூடியவன் ஏண்டா காலத்தாமதா எஜமா என்ன நீ யாரு கேக்குற நான் கேட்க முடியாது யாரு கேட்பாங்க ஏங்க நீங்க சொன்னீங்களே என்னடா நீங்க குத்திங்களே ஆமா எதுமா குத்துறாரு போன பேரு அதனால காலத்தாமதா விட்டுட்டீங்க இப்படி நாட்டுக்கு சென்றாயா நான் சென்று நமக்கு தர வேண்டிய கப்ப பணத்தை விசாரித்தாயா அவங்களால செலுத்த முடியாது ஆகியால் போர்த்துக்கு கொடுத்தேன் ஆமாங்க அவங்க போர்த்துக்கு நம்ம கப்பலுக்கு வராங்க நம்ம விஜயமணி நடந்த புலி குட்டியும் அமரமணி நடந்த சிங்க குட்டியும் உன்னை வேட்டையாட வந்திருக்கிற அறிவு கட்டவனே பையா இந்த சிங்க குட்டியும் புலி குட்டி எங்க இருக்கணும் எங்க காட்டுல தான் இருக்கணும் என்னத்துக்கு வந்துருக்குதுங்க வந்திருப்பாங்க நாடகத்திலே இருக்க விலைகள் ரூபத்திலே நாட்டிலே சில மனிதர்கள் நடமாடுவதில் வேட்டையாட வந்து அறிவு கட்டவனே விஜயபுரி நாட்டு விஜயன் அமரபுரி நாட்டு அமரன் அமரபுரி நாட்டு மண்ணை புள்ளியா சின்ன ஒரு வயசுல சமருக்கு வந்து அவங்க அப்பங்காரன் அப்படியே அவன் என தோத்தி என் கையாலே மரணம் அடைந்து விட்டான் இப்ப நீ வந்து 7 முறை என்னுடைய தந்தை தோல்வி விட்டு விட்டார் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக கடைசியாக சேர வேண்டிய கப்ப பணத்தை செலுத்தவில்லை என்றால் போருக்கு தயார் என்று லிகிதம் அனுப்பினார் லிகிதத்தை கண்டோம் இளம் கன்று பயமறியா என்பார் இருவரும் வந்திருக்கின்றோம் இறுதியில் வெற்றி உனக்கா எனக்கா முடிந்தால் போருக்கு வாடா பார்த்தா சின்ன பொடி பசங்கடா நீங்க என் சமரிக்கு வரலாமா உங்க அப்பெல்லாம் எப்படிப்பட்ட வீரம் தெரியுமா என்கிட்ட தோத்து அவங்க கையால மாண்டு விட்டான் இவங்க அப்ப இன்னும் ஆளக்கான இவன் கப்ப பணத்தை கொடுத்தா இவனுக்கு சமருக்கு நான் அழைத்திருக்க மாட்டேன் அப்படியே சமருக்கு வந்திருக்கின்றீர்கள் உங்களால உங்களுக்கு ஒரு கடைசி முறையாக ஒரு வாய்ப்பு எச்சரிக்கின்றேன் என் பாயத்தை தொட்டி இருவரும் வழங்கி விட்டா உயிர் பிச்சு நான் அளிக்கின்றேன் யார் பாது யார் மன்னிப்பு கேட்பது பிறந்தவர்கள் நாங்கள் இல்லையடா யார் போட்டு நிறுத்தடா போர்க்கத்தவனே மறுமுன் காவாதாரர் வாழ்க்கை எரி முன்னால் வைத்தார் போல் கடும் என்பதை உணராத உன்னை விட்டு வைத்தால் என்னுடைய வீரத்திற்கு தான பெரிய இழுக்கு இதே இடத்துல கூட வெற்றி சாய்த்துடர் மலையா ஏதோ போனால் போகட்டும் சிறு பிள்ளை என்று என்ன பேசிக்கிறாங்க எட்டு வெட்டி வெட்டாம என்ன பண்ணிக்கிற கட்டி பிடிதா போயிட்டு வா முளையிலே கிள்ளா விட்டார் உச்சியை கைக்கு போகும் கையில் கோடால் கொண்டு இப்போதை கலைக்கிறேன் வாடா சக்கரவர்த்தியா நீ என்னடா ஒரு குறும்பு உன்னை செய்து விட்டார்கள் பெரியோர்கள் குறும்பு தாடையில் தட்டினால் தள்ளாடி தள்ளாடி வீடு போய் சேர வெகு நேரமாகும் அப்படி இருக்கும்போது தள்ளாத வழது தனி ஊற்று நேரம் பதற்றமான வார்த்தை அப்படி இருந்த சபரிக்கு வருகிறாய் உன்னை பார்க்கும் போது எப்படி இருக்கின்ற தெரியுமா தயாரா குன்றதை பார்த்துடாய் புலாய் பதி போல
இவனை விடு. இவன் அருகாமல் ஒருத்தன் தானே. அவன் என்கிறான் பாரு. ஏய், வணக்கம்யா. ஆ, ஓ, நீங்க ஏய், வணக்கம். வணக்கங்க. ஆரம்பத்துல இருந்திருக்கணும். அது இப்ப என்ன கட்சி விட்டு கட்சி மாற கம்நாட்டிலாம் உலகத்துல இருக்கவே கூடாது. வாழ்ந்தா சரியா வாழணும். டேய், வீரத்தோடு வாழணும். இனி உன்னை உயிரோடு விட்டாதானே. ஏங்க என்ன விட்டுருங்க, அவனை என்ன பண்ணீங்க? எப்படியோ வந்து வந்தோம், போரிலே வெற்றி பெற்றிருக்கோம். புறப்படு. நான் ஆணவத்தில் பேசியிருக்கலாம், என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா. உன்னை மன்னிக்க வேண்டும் என்றால் எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். என்ன கோரிக்கை? என்ன கோரிக்கை தெரியுமா? ஏழை நாட்டு மன்னர்களை அன்ன ஆகாரமின்றி சிறையில் வைத்திருக்கிறாயே, அனைவரையும் விடுதலை செய்து அவரவர் நாடு அவரது ஒப்படைக்க வேண்டும். இவ்வளவுதானே? ஆமா. அடே காவலா, இவர்கள் உரைத்தார் போய் அனைவரும் விடுவித்து அப்படியே விடுங்க. ஏழு நாட்டு மன்னர்களே, அடுத்து அமராவதி நாட்டின் உயிர் சாசனத்தை சரி. ஒப்படைக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, என்னோட இல்லத்தை வைத்து விட்டீர்கள். இருந்து சில காலம் என்னோட இல்லத்திலே உணவு விருந்து அளித்துவிட்டு செல்லலாம் ஐயா. சிறிய வேண்டுகோள் அடியேன். தன்னை வெற்றி பெற்ற காரணத்தினால் சிறிது காலம் இங்கு தங்கி உண்மைதான். விருந்துண்டு பிறகு புறப்படுங்க. இல்லத்துக்கு செல்லலாம். ஆகட்டும். விஜயா, பார்த்தனையா, வெற்றி பெற்ற காரணத்தினால் விருந்து வைக்கிறானோ, இவன் வார்த்தை நம்பக்கூடாது. உண்மைதான். விருந்து வைப்பதை போல் நடித்து மருந்து வைக்கவும் துணிந்து விடுவான். ஆகையால் சில நாட்கள் இருந்து விருந்துண்டு நீ வா. நான் வெற்றி பெற்ற செய்தியை சென்று மாமாவிடத்தில் உரைக்கிறேன். சீக்கிரமாக வந்துவிடு. நான் நீராடி விட்டு வருகிறேன். புறப்படுங்க. என்ன செய்து கொண்டிருந்தால் சண்டை போடாம தோற்று வந்து நிக்கிறியா? அசிங்கமான உனக்கு சொல்றேன். நான் தான் சம செய்யறல. நீ என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? உறுதுணையா இருந்து பக்கவாட்டில் அவன் கைது செய்திருக்க பொண்ணு இருக்க வேண்டும். உனக்கு முன்னாடி தான் எனக்கு கை காலம் நடுங்குதா? பக்கம் போய் அப்படியே கட்டி வாங்கி கொடுத்தா செடி நின்றுருக்குல்ல. வாங்க வாங்க. சரி, ஏதோ உன் மீது தவறு கிடையாது. எப்படியா போய் தட்டதுல போட போறேன்? எடுமா எடு. ஓ மை காட். நாங்க இப்ப பண்ணனா இத பார்த்தாயா? அவர்கள் என்னை வென்று விட்டு ஆணவத்துடன் சென்றிருக்கின்றார்கள். சென்று போயிட்டாங்க. அவனுங்களை விட்டோமோ? நான் பொட்டமா போய் பேசி போறியாண்ணா? பேசிக்கிறியே? அவனுங்களை விடக்கூடாது. என்னடா இப்பதான் போஸ்ட் ஆஃபீஸ்ல முத்திர குத்துறியா நீ? என்னடா வேற என்ன போச்சுன்னு கேட்டுங்க. ரகசியம். ரகசியம் பொசிஷன் குடியும். ஏய் காதுடா. நீ தான் காத்து ரகசியம். ஓஹோ. கைட்டாக வாக்கி குடிடா. நான் காதுல கொடுக்க மாட்டேன். யா, நான் இந்த தெருவு போனா காது கச்சா வருவா. காது கச்சா தான் காது கச்சான்னு சொல்லுவோம். ஏங்க புரிந்ததா? நான் சொன்னா இந்த காதுல ஒரு மாசமா சீவு பூச்சிங்க. இந்த காதுல சொல்லு. அத ஒரே நாக்கு அடிக்குதா? சொல்லுடா. இந்த காதுல சொல்லுங்க. அப்படியே அவரதோ பத்தினோட. ஏய், இங்க வா. நான் என்ன சொன்ன போறப்பா? அது எதுமே சொல்லி அத போயிட்டு வரேன். நான் போய் எத்தனால என்ன எத்தனால? ஏங்க எனக்கு தெரியுங்க. நான் போய் எத்தனை வரேன் இருங்க. நீ சொன்னியா தான். அவங்களுக்கு தெரியாம விஷயத்தை கலக்கி எடுத்து கொண்டு வா. அப்படியே ஆகட்டும். இத தெரிய சொல்றாங்க. மண்ணு தண்ணி மெரியா வரேன். உணவு தயாராகி கொண்டே இருக்கிறது. அதற்கு முன்பதாக இந்த இரு 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 ஐரசமா இது சரியா? டேய், மாத்தி வச்சிராதடா பையா. எடுத்து கை வரணும்னு. டேய், அடடே இதுதான். உன்னை அடிச்சிருக்கலாம். ஏய் இல்ல திட்டிருக்கலாம். ஆ ஏதோ பாட்டியா இருந்தா நான் பேசிட்டுவோம். இரு என்னடா அஜித் பண்ற அப்படியே? ஐயோ மாத்தி விட்டு போறா. புளியாதி கால் ஒத்துது பேரு. மடி ஆமா.
பாயாசம் ரெடி ஐயோ பாயாசம் ரெடி ஆகிடுச்சு சொல்றா எது தெரியல சரி எதுவா இதுல சீக்கிரம் ஆவட்டும் அட இருங்க ஏன் எதுமே நீ எடு அதில எது எதுங்க ஐயோ இல்ல இது எடு ஏய் மத்த அதிரா ஐயோ ஏய் எத்ரா கரெக்ட்டா இருக்கு எடு அத்தை எடு சத்தியமா நம்பறீங்களாமா சத்தியமா அதுதான் இது எது பாத்து எடு இதான் என்ன ஆமா அதுதான் ஐயா சாப்பிடலாமா நீங்க சாப்பிடுங்க என்னடா மாரடிக்கிறா டேய் மக்கள போய் எங்க பாட்டிய கட்டற கருப்பாச்சுல அட பாவி உனக்கு பிச்சை கண்டு விட்டேன் ஏய் என்னடா பாவத்தை செஞ்ச எங்க பாட்டிய உடனே கொல்லுமா வியாதி அது போல என் கூட இருந்து என்னை கொன்று விட்டாயடா பாவி யாரா டேய் என்னென்னலாம் செய்திருக்கிறேன்டா நானா செய்தா ஒரு நாட்டு மன்னன் பராம எனக்கு கொடுத்து விட்டாய் விஷத்தை யாரா டேய் வாடா டேய் என்ன அதுக்குள்ள போற உள்ள அதான் தீங்க போறேன் நான் குடிக்கிறேன் உன்னை நான் திரட்டிக்கிறேன் அதுக்கு ஒரு நாள் எங்க பாட்டிய கட்டற கருப்பாச்சுல ஏய் ஆதன உனக்கு உனக்கு சாவே அது நான் இல்லடா யாரா டேய் நான் தான் கதுப்பு நடிக்கிறேன் எனக்கு தெரியாதா அட ஏய் நீ கது பின்னாடி இருக்குன்னா நீ தெரிஞ்சிருந்தா அன்றே உனக்கு கொன்று பிறடா போய் சேர்ற ஜெவடியா போய் சேர்ற உள்ள போடா எப்படியா வந்து தன்னை சொல்லுவார்கள் அதுபோல் அவன் வைத்த விஷயம் அவனையே கொண்டு விட்டது இதனால நான் உயிர் தப்பிச்சேன் ஆமாங்க அது ஏழை இன்று முதல் எனக்கு காவலாக கடைசி வரை இருக்கலாம் அப்படியே ஆகிட்டுங்க என்னுடைய புறப்படு